இந்த பிரிவுக்கு மத்தியிலே வலாக்கில் லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், இத்தனை பிரிவுக்கு மத்தியில அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் அல்லவா, அந்த வாழ்க்கையை பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக, அந்த வாழ்க்கையின் வாயிலாக அல்லாஹ் உங்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரிவுகளையும் பிளவுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஃபஸ்தபிகுல் கைராத், இதிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழிதான் இருக்கிறது. ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நன்மையான காரியங்களுக்கு முந்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ, உங்கள் அனைவருடைய திரும்புதல், ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவருடைய திரும்புதல் போக்கிடம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வை நோக்கிதான் நீங்கள் அனைவரும் திருப்பப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், யாராலும் நிராகரிக்கப்பட முடியாத அந்த நாளிலே, அந்த நேரத்திலே, நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற சமயத்திலே எதிலெல்லாம் கருத்து முரண்பாடு கொண்டிருந்தீர்களோ, பிரிவு பிரிவுகளாக பிரிந்திருந்தீர்களோ, அதை பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான். அறிவிக்கக்கூடிய அந்த சமயத்திலே உங்களுடைய பதிவேட்டில நன்மைகள் அதிகமாக இருக்க வேண்டும். நன்மைகள் இருக்கும் பட்சத்திலே நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 5வது அத்தியாயத்தினுடைய 48வது இடம்பெறக்கூடிய அந்த வசனத்தின் வாயிலாக மிக தெளிவாக நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். இந்த மாதிரி ஆர்வம் ஊட்டக்கூடிய வசனங்கள் குர்ஆனிலே நிரம்ப இருக்கிறது. குர்ஆனுடைய 20வது அத்தியாயத்தினுடைய 15, 16, 2 வசனங்களை அடுத்தடுத்து வாசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸாஅத ஆதியத்துன், அந்த நேரம் என்பது, அந்த நாள் என்பது வரக்கூடியதாக இருக்கிறது. அது வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. இன்ன ஸாஅத ஆதியத்துன் அகாது உக்ஃபிஹா, எப்ப வரும் அதை நான் மறைத்திருக்கின்றேன். ஏன் மறைத்திருக்கிறேன்? லிதுஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸ்ஆ, ஒவ்வொரு உயிரும் எதை சம்பாதித்திருக்கிறது. இந்த உலகத்துல 2 ஆப்ஷன் தான், ஒன்னு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு, இன்னொன்னு தீமை செய்யக்கூடிய வாய்ப்பு. இந்த 2லே ஒவ்வொரு உயிரும் எதை சம்பாதித்திருக்கிறது, அதற்குரிய கூலியையும் தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நாளை, அந்த நேரத்தை நான் மறைத்திருக்கிறேன். அந்த நாளையும் மறைச்சிருக்கிறான். அந்த நாளை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறது அல்லவா, அந்த மரணத்தையும் நம்முடைய மௌத்தையும் அல்லாஹ் நம்மை விட்டு மறைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மல்லா யுமினு பிஹா, நம்பி நிற்கக்கூடிய நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நம்பாத ஒரு கூட்டமும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க வாழ்ற இதே உலகத்திலே நம்பாத ஒரு கூட்டமும் இருக்கிறது. ஃபலா யசுத்தன்னக அன்ஹா மல்லா யுமினு பிஹா, யார் அந்த மறுமையை, இறைவனை நம்பாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். அவ்வாறு நீங்கள் நன்மையை செய்ய மறந்து விடுவீர்கள் என்றால் உங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நாசமா போயிருவீங்க. அந்த நாசம் உங்களுக்கு வரக்கூடாது என்றால் நன்மையை நீங்க செய்யுங்க. அப்ப நன்மையை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான் பாருங்க, அல்லதி ஃபலகல் மௌத வல் ஹயாத, அவன்தான் மௌத்தையும் ஹயாத்தையும் உங்களுக்கு படைத்திருக்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கணும்? அல்லதி ஃபலகல் ஹயாத வல் மௌத, அவன்தான் உங்களுக்கு ஹயாத்தையும், அதாவது வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்திருக்கிறான் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஏன்? இந்த உலகத்துல வாழ்றோம், பிறகுதான் மரணம். மரணம் என்பது நம் அனைவருக்கும் சங்கமிக்கும் என்பதை யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த கருத்திலே எவ்வளவு அறிவியலுடைய உச்சத்தை தொட்டவர்களாக இருக்கட்டும், எம்மாந்திரிய விஞ்ஞானியாக இருக்கட்டும், யாராவது மரணத்தை, மௌத்தை, டெத்தை நிராகரிப்பார்களா? நிராகரிக்க மாட்டாங்க. வாழ்ற ஒரு கட்டம் செத்து போயிடும். இந்த உலகத்திலே பிறப்புள்ள அனைத்திற்கும் இறப்பு என்பது நியதியானது, விதியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தான் சொல்றான், அல்லதி ஃபலகல் மௌத வல் ஹயாத், அவன்தான் உங்களுக்கு மரணத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான் என்று, வாழ்க்கையையும் மரணத்தையும் என்று சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ் சொல்றோம். நம்ம சிந்திச்சு பார்த்தோமா? இந்த வசனத்தை நிறைய நம்ம கேள்விப்படுவோம். அல்லதி ஃபலகல் தபாரக்கல்லதி சூரா இருக்கு இல்லையா, குர்ஆனுடைய 67வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனத்தை தான் உங்களிடத்தில் நான் வாசித்திருக்கிறேன். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து ஆற்றல்களையும் தன்னகத்தே கொண்ட நிலையான ஆற்றல் உள்ள அல்லாஹ்வுக்கு தான் அரசாட்சி சொந்தமானது.
அவன் பாக்கியமிக்கவனாக இருக்கிறான். அவன் தான் உங்களுக்கு மரணத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன் சொல்றான்? ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இல்லாமை என்பதுதான் பெரிய காலகட்டம். நாம் அனைவரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்துகிட்டே இருந்தோம் இல்லை. நம்மள யாராக இருக்கட்டும் அதிகபட்சம் ஒரு 60 வயசு 70 வயசு நம்மிட மூத்தவர்கள் இப்ப இந்த சபையில உள்ளவர்கள் அப்ப 60 வயசு 70 வயசு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த 60-70க்கு முந்தைய அவங்க இருந்தாங்களா? இல்ல. அப்ப இந்த உலகத்திலேயே எடுத்துக்கங்க, இந்த உலகத்திலேயே அதிகமான ஆயுள் வாழக்கூடியவர் இந்த பாருங்க, அவருக்கு 100 வயசு ஆகி போச்சு, 110. அப்ப 100 வயசு 110 வயசு அவ்வளவு காலகட்டமா தான் இந்த உலகம் இருக்கிறதா? காலம் இருக்கிறதா? இல்லை. அதற்கு முந்தையும் காலம் நீண்டதாக இருந்தது. அப்ப நீண்ட அந்த காலம் அப்ப நாமெல்லாம் இல்ல. ஒரு காலகட்டம் வரும், மௌத்தா போயிடுவோம். நாம கண்ணை மூடின உடனே இந்த உலகத்துக்கும் முடிவு வந்துருமா? இல்ல. நாம மௌத்தா போன பிறகும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். நம்முடைய கண்ணுக்கு முன்னால் எத்தனையோ பேர் மௌத்தா போறாங்க, அவங்களே நம்முடைய கரத்தால் கொண்டு போய் அடக்கம் செஞ்சிடறோம். அடக்கம் செஞ்சிடுவோம், அவ்வளவுதாங்க, இந்த உலகமே முடிஞ்சு போச்சு. இருக்கா? அப்படி இல்லையே. அப்ப நாம மௌத்தா போன பிறகும் இந்த உலகம் இயங்கும். அப்ப நம்மை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் மிகப்பெரியது. மிக நீண்ட இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கான். 50 வயசு அப்படி, 60 அப்படி, 70 அப்படி, 25 அப்படி, ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆயுள். அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான். என்னுடைய அற்புதத்தை பார்த்தீர்களா? அல்லாஹ் சில பேருக்கு தள்ளாத முதிய வயது வரைக்கும் ஆயுளை தருகிறான். சில பேர் முழுமையான வயசு, சில பேர் இளமை கட்டத்திலே இருக்கிறார்கள். அவர்களை நான் கைப்பற்றிக் கொள்கிறேன். சில பேர் குழந்தைகளே மௌத்தா போயிடுறாங்க. மௌத்துங்கிறது பல கட்டங்கள்ல அல்லாஹ் தருகின்றான். அப்ப இல்லாம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அல்லாஹ் நமக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கான். தொலைச்சிடக்கூடாது. இல்லாம இருக்கிற இம்மாதிரிய காலகட்டத்துல ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எப்படி 10th 12th அதனுடைய ரிசல்ட்கள் இப்ப வந்தது. அந்த காலகட்டம் கரெக்டா பயன்படுத்திக்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிரயோஜனமா ஆக்கு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் தொலைச்சிடாத. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உபதேசிக்கிறோம் அல்லவா? நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு நாம் போதிக்கின்றோம் அல்லவா? அது மற்றவங்களுக்கு 10th 12th எழுதுறவங்களுக்கு மட்டும்தானா? அதை படிக்கிறவங்களுக்கு மட்டும்தானா? இல்லையே. நம்மிலே உள்ள ஒவ்வொருவரும் யாரெல்லாம் வாழ்க்கையை முன்னெடுக்கின்றோமோ நம்முடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் பிரயோஜனமானதாக ஆக்க வேண்டும். தொலைச்சிடக்கூடாது. போச்சுனா கிடைக்காது. இன்றைக்கு தேதி என்ன? 22ஆம் தேதி 5ஆம் மாசம் 2026. காலத்திலே எப்போதும் இந்த நாள் இந்த நேரம் வரவே வராது. 22 வரும், ஜூன் மாசத்தினுடைய 22 வரும், ஜூலை வரும், ஆகஸ்ட் வரும், செப்டம்பர்ல 22 வரும். 5ஆம் மாசம்ங்கிறது அடுத்த வருஷம் வரும். ஆனா 2026 வருமா? வராது இல்லையா? போனது போனதுதான், தொலைச்சதுதான். ஆக நம்முடைய காலகட்டத்தை பிரயோஜனமாக ஆக்க வேண்டும். எப்படி பிரயோஜனமாக்குறது? நன்மையை செய்ய வேண்டும். அப்ப நன்மையை செய்வதற்கு தான் இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்றாலும் கூட நாம தவறி விடுகின்றோம். நமக்கு நம்முடைய பொருளாதாரம் பெருசா இருக்கிறது, நம்முடைய வியாபாரம் நமக்கு பெருசா இருக்கிறது, நம்முடைய குடுக்கல் வாங்கல் நமக்கு பெருசா இருக்கிறது, நம்முடைய வருமானம் நமக்கு பெருசா இருக்கிறது, நம்முடைய குடும்பம் நமக்கு பெருசா இருக்கிறது. அப்படியா பல காலகட்டங்கள் என்ன பண்றோம்? அல்லாஹ்வை மறந்துடுறோம், மார்க்கத்தை மறக்கிறோம், நன்மையை மறந்து விடுகின்றோம். அதுதான் அல்லாஹ் சின்ன சின்ன வாய்ப்புகளை கொடுத்து அப்ப நீ செஞ்சுக்க. எதெல்லாம் செய்ய நீ தவறி விட்டாயோ அந்த காரியத்தெல்லாம் இப்ப செய்ய. அதிகமான நன்மை. அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல ஒரு காலகட்டத்தை தான் இந்த வருடத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்கள்ல நாம் இருக்கின்றோம். துல்ஹஜ்ஜாங்கிற இந்த பிறை அடிப்படையில் வரக்கூடிய அந்த ஆண்டினுடைய 12வது மாதம் தான் துல்ஹஜ்ஜாவுடைய மாசம். அந்த துல்ஹஜ்ஜாவுடைய மாசம் என்பதே புனிதமானது. அதுல போர் செய்வது தடை செய்யப்பட்ட மாதம். அப்படிப்பட்ட அந்த மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் இருக்கிறதே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. காண கிடைக்காததுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியானது பொக்கிஷமா தான் நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறான். போன திங்கட்கிழமை பிறை பார்த்த அடிப்படையில செவ்வாய்க்கிழமை 1, புதன்கிழமை 2, வியாழக்கிழமை 3, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 4வது பிறையிலே நாம் இருக்கின்றோம். அந்த ஆரம்ப அந்த 10 நாட்கள் இருக்கிறது அவ்வளவு நன்மையானது, சிறப்பானது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹுல் புகாரியுடைய 969வது செய்தி 969 இந்த நம்பர்ல எடுத்து பாருங்க. மல் அமலு ஃபீ அய்யாமில் அஷ்ரி அஃதல மினல் அமலி ஃபீ ஹாதிஹி. ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலேயே மிக 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 சிறப்பு வாய்ந்த அமல்கள், நன்மைகள் எது தெரியுமா? துல்ஹஜ்ஜாவுடைய மாசத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களிலே செய்கின்ற அந்த அமல்கள் தான். இதிலே செய்கின்ற அமல்கள் அளவிற்கு வேறு நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே நன்மையின் பால் ஆர்வம் கொண்ட அந்த தோழர்கள் கேட்கிறாங்க, வலல் ஜிஹாத். அல்லாஹ்வுடைய தூதரே, மத்த ஏனைய நாட்கள்ல துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் அல்லாத வேறு நாட்கள்ல வேறு மாதங்கள்ல செய்யக்கூடிய ஜிஹாதை விட அறப்போரை விடவும் சிறந்ததா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வினவுகிறார்கள், கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மறுக்கிறாங்க, ஆமா வலல் ஜிஹாத். வேற நாள்ல நீங்க ஜிஹாதுக்கு போவீங்களே, அறப்போருக்கு போவீங்களே, ஜிஹாதுங்கிறது ஏதோ தொழுகைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கிறோமே அந்த மாதிரி கிடையாதுங்க. ஜும்மாவுக்கு நம்ம வந்திருக்கிறோமே, நேரத்தோடு வாங்கினேன். என்னதான் கூவி சொன்னாலும் சொல்றது உங்க வேலை, செய்யறது நம்ம வேலைன்னு சொல்லிட்டு அதே பழைய நிலையிலேயே நம்முடைய அந்த வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த மாதிரி இல்ல. ஜும்மாவுக்கு வர்ற மாதிரியோ தொழுகைக்கு வர்ற மாதிரியோ நோம்புக்கு வர்ற மாதிரியோ இல்ல. ஜிஹாத் என்பது, அறப்போர் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? உயிருக்கு பொருளுக்கு உத்தரவாதம் இல்லாத களம். நம்முடைய பலஸ்தீன சகோதரர்கள், அன்பர்கள், நண்பர்கள் இந்த நாள் வரைக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, அப்படியான நெருக்கடியானது அதான் ஜிஹாத், அறப்போர். அந்த அறப்போர், எந்த அறப்போர்ல உயிருக்கு பொருளுக்கு உத்தரவாதம் இல்லையோ அவ்வளவு புனிதமானதுங்க. ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டிருக்கிறாங்க, நான் ஜிஹாதுக்கு போக வேண்டும், சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக போரிட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், மீண்டும் உயிர் பெற வேண்டும், மீண்டும் கொல்லப்பட வேண்டும், மீண்டும் உயிர் பெற வேண்டும், மீண்டும் கொல்லப்பட வேண்டும், மீண்டும் உயிர் பெற வேண்டும், மீண்டும் கொல்லப்பட வேண்டும். 3 முறை சொல்லிட்டு சொல்றாங்க, ஆர்வப்படுறாங்கன்னா எவ்வளவு சாதாரணமானது இல்லைங்க. போர் களத்தில் கொல்லப்பட்டு ஷஹீத் என்ற அந்தஸ்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நேரடி சொர்க்கம், கேள்வி கணக்காதல கிடையவே கிடையாது. அவ்வளவு உயர்ந்த நிலை, ஷஹீதுங்கிற ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்தஸ்துக்கு சொந்தக்காரர்கள் தான் அறப்போரில் கொல்லப்படக்கூடிய அந்த உயிர் தியாகிகள். அந்த உயிர் தியாகம் செய்யக்கூடிய அந்த அறப்போர் இருக்கிறது ஜிஹாத். ஏனைய நாள்ல செய்யக்கூடிய அந்த ஜிஹாதை விட துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள்ல நீங்க அமல்களை செய்வீங்களா, அல்லாஹ்விடத்துல அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அஹப்பு இலல்லாஹ் அஹப்புல் அமால் இலல்லாஹ். அல்லாஹ்விடத்துல ரொம்ப ரொம்ப நேசத்திற்குரிய அமல், சிறப்புக்குரிய அமல் என்றெல்லாம் ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு நன்மை நாம் செய்வோம், எவ்வளவு நன்மைங்க நம்ம செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு நன்மைகளை செய்வதற்கு என்ன திட்டங்கள் நம்மிடத்துல இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டானே, வல் ஃபஜ்ர், வைகரையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ரின், அந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக. எந்த 10 இரவு? இந்த துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள்ல வரக்கூடிய இரவு. அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்யறான்னு வைக்கிறேன். இப்ப நாம அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யறோம். அல்லாஹ்வின் மீது சத்தியங்க, நான் கொடுத்தேங்க, நான் கொடுக்கலங்க, நான் செஞ்சேங்க, நான் செய்யலங்க. எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாம் சத்தியம் செய்கிறோம் அல்லவா? அந்த அல்லாஹ்வின் மீது. அந்த சத்தியத்தினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் பெரியவன், நான் சிறியவன். நான் இங்க தப்பு செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு அது தெரியும், அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான். அதான் நம்முடைய சத்தியத்தினுடைய அர்த்தம். ஆனா அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் வைகரையின் மீது சத்தியம், அதாவது ஃபஜ்ர் நேரத்தின் மீது, சுபுஹ் நேரத்தின் மீது சத்தியம். அந்த 10 இரவு மீது சத்தியம் என்றால் ஒரு நாள்ல வரக்கூடிய நேரங்களிலேயே ரொம்ப பொக்கிஷமான நேரம் ஃபஜ்ருடைய நேரம், சுபுஹுடைய நேரம். அந்த நேரத்தை தொலைச்சிடாதீங்க, அதான் நம்முடைய அர்த்தம். வலயாலின் அஷ்ரின், அந்த 10 இரவு மீது சத்தியம் என்றால் துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 இரவு. இரவு மட்டுமே சிறப்பா? இல்ல, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் நாளும் சிறப்பு, பகலும் சிறப்பு. இரவுலையோ பகல்லையோ எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறது நன்மைகளை நம்ம செய்யணும். அந்த நன்மையான காரியங்கள்ல முதலிடத்தை வகிக்கக்கூடியது தொழுகை. தொழுகை விட்டுறக்கூடாது. வெறும் தொழுகை மட்டும்தான் இருக்கிறதா? கடமையான தொழுகை, இந்த ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா அவ்வளவுதானா? இல்லையே. அந்த தொழுகைகளுக்கு முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறது.
அந்த முன்பின் சுன்னத்துகளை நாம் நிறைவேற்றுகிறோமா? அல்லாஹ்விடத்துல யார் யார்கிட்டயோ நம்முடைய அந்த குறைபாடுகளை எல்லாம் முறையீடாக செய்கிறோம். என்னங்க வியாபாரமே போச்சு, இன்னைக்கு பயமுறுத்ததெல்லாம் பார்த்தா டீசல், பெட்ரோல், கேஸ் விலையெல்லாம் எங்கேயோ ஏறி போய் மீண்டும் ஒரு கொரோனா காலகட்டம் வந்துருவோமோ? ஒரு கொரோனா காலகட்டம், ஒரு ஜிஎஸ்டி வந்த உடனேயே அதெல்லாம் பாதாளத்திற்கு இந்த திருப்பூர் மாநகரம் சென்று விட்டது, தொழிலே இல்லாம நசிந்து விட்டது அப்படின்னு நம்ம புலம்புறோமே. இப்ப என்னென்னமோ அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் அந்த பெட்ரோல் டீசல் விலைகளை அந்த பெட்ரோலிய நிறுவனங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம். இப்ப நேற்று முந்தா நாள் 3 ரூபாய் உயர்த்தினாங்க, அப்புறமா 1 ரூபாய் உயர்த்தினாங்க. அப்புறம் என்ன போதோ தெரியலையே. ஸ்ரீலங்கா மாதிரியான நிலைமையோ அல்லது மேற்கத்திய நாடுகளுடைய நிலைமை நமக்கும் வந்துருவோமோ என்று என்னென்னமோ யார் யார்கிட்டையோ நம்ம முறையிட்டுக் கொண்டிருக்கிறோமே. ரப்பர் ரஹ்மானிடத்துல நாம முறையிட்டோமா? எத்தனையோ நம்முடைய ஹலாலான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்துல இறைஞ்சினோமா? அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன். என்னுடைய அடியார்கள் முஹம்மதே உம்மிடத்திலே என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் சமீபத்திலே இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். ஒரு அடியான் என்னிடத்தில் கேட்பான் என்று சொன்னால் அவனுக்கு நான் பதிலளிக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லீ, என்னிடத்திலே அவர்கள் கேட்கட்டும். வல்யுமினு பி, என்னையே நம்பி நிற்கட்டும். கொடுப்பவன் நான் தான். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்புடையோன். இதெல்லாம் நம்முடைய நாவு பேசுதே, நம்முடைய உள்ளம் ஏத்துக்கிட்டு அல்லாஹ்விடத்துல நாம துஆ செய்கிறோமா? அதுவும் இந்த துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான நாளாச்சு. இதுல செய்யப்படுகின்ற நன்மையான காரியங்கள் அல்லாஹ்வோட நேசிக்கின்றானே, நம்ம செஞ்சோமா? அல்லது வெறும் படங்களை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு புதுசா ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, திரை வெளிச்சத்துல வந்துட்டாரு, அவர் என்ன செய்யறாரு, என்ன சாப்பிடுறாரு, டிஃபன் பாக்ஸோட வர்றாரா, காலியா இருக்கிறதா, ஃபுல்லா இருக்கிறதா, எதுக்கு அந்த ஆய்வு நமக்கு? அந்தந்த பொறுப்புகளுக்கு அவர்கள் வருகிறார்கள் என்றால் அவங்க பொறுப்பு அவங்க பார்க்க போறாங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்க போறாங்க. நம்ம வேலையை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய உள்ளங்களை எல்லாம் எது நிறைந்திருக்கிறது? அல்லாஹ்வை நாம் நினைவு கூர்ந்தோமா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ். அப்படியே கடகடன்னு நான் வாசிச்சேன். இதெல்லாம் ஒவ்வொரு திக்ரு. சுப்ஹானல்லாஹ், இறைவா நீ தூயவன் 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 சொல்லும்போது என்ன ஆகும்? யல்ல நீ தூயவன், நான் அழுக்கானவன். யா அல்லாஹ், என்னுடைய சிந்தனை யார் அழுக்கானவனாக, என் வாழ்க்கையை முன்னெடுக்கிறதுல நான் அழுக்கானவனாக இருக்கிறேன். யா அல்லாஹ், என்னை மன்னிச்சுக்க. எல்லா புகழும் உனக்கு சொந்தம், எல்லா நிறையும் உங்களிடத்துல இருக்கிறது. நான் குறைவுள்ளவன். யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்வுடைய அர்த்தம், அதனுடைய மறுபக்கம் நம்ம விளங்கவில்லையா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எல்லா புகழும் உனக்குனா, புகழெல்லாம் எனக்கு இல்லை. யா அல்லாஹ், நிறைகள் உன்னிடத்தில் என்றால் குறைகள் என்னிடத்தில் இருக்கிறது. யா அல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன். அப்படின்னா என் பொண்டாட்டி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வருமானம், என்னுடைய தொழில், என்னுடைய ஃபேக்டரி, என்னுடைய கம்பெனி, இதெல்லாம் பெருசு இல்லை. யா அல்லாஹ், நீ பெரியவன். யா அல்லாஹ், எல்லாம் நீ கொடுத்தது. நம்முடைய மனசுக்கு நிம்மதி இல்லாம எங்கெங்கே நிம்மதியை தேடும். அந்த பணம் பார்த்தா நிம்மதி வந்துருமோ, பாட்டு கேட்டா நிம்மதி வந்துருமோ, பாட்டு பாடினா நமக்கு நிம்மதி வந்துருமோ, அதை எதை செஞ்சா இதை செஞ்சா, அல்லது உட்கார்ந்துட்டு வெட்டியா நியாயங்கள் பேசிக்கொண்டு கதைகளை உரைத்து கொண்டும் மற்றவனை கேலி கிண்டல் செய்து கொண்டும் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் நம்ம செஞ்சு இதை கொண்டு ஒரு திருப்தி, ஆஹா சிரிச்ச உடனே நம்முடைய அப்படியே இருக்கிற மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே பறந்து போயிடும் நம்ம நினைக்கிறோம். என்னைக்காவது அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையின் மீது நமக்கு உறுதியான நம்பிக்கை வந்திருக்கிறதா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு அல்லாஹ்வை நினைவு கூர்கிறார்களோ, நான் சொல்றேன் அந்த திக்ர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு, அதே விதமாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா ஹவ்ல வ லா குவத இல்லா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ர். இந்த திக்ரை கொண்டுதான் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்களுக்கு திருப்தியே இதை கொண்டுதான். நம்ம எதுலையோ எந்த திருப்தி வந்தது போயிடுமோ அந்த மாதிரி திருப்தியை நாம தேர்வோம். திக்ர்ல உள்ள திருப்தி வந்துச்சுன்னா போவாதுங்க. நமக்கு தவக்குலை கொடுக்கும், நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த நல்ல நாளையாவது அந்த திக்ரெல்லாம் நம்ம மற்ற நாட்கள்ல தான் விட்டுட்டோம். இந்த நாளையாவது வருத்தம் வருகிறதா, அந்த வருத்தத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும்.
ஒத்துழைச்சு இனி வரக்கூடிய இது இந்த ஜும்மாவுடைய தொழுகை முடிந்ததில் இருந்து வரக்கூடிய வியாழக்கிழமை மாலை வரைக்கும் இந்த நாட்களை நான் வீணாக்க மாட்டேன். நான் செய்வேன், துவா செய்வேன், தொழுவேன், தர்மம் செய்வேன், திக்ர் செய்வேன், குர்ஆன் ஓதுவேன். இந்த மாதிரி முடிவுகளை எடுக்க வேண்டும். நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். வல்அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். அவன் நஷ்டத்துல தான் இருக்கிறான், இழப்புல தான் இருக்கிறான், கை சேதப்பட்டவனாக இருக்கிறான். எந்த டவுட்டும் கிடையாது. அந்த கை சேதத்தில் இருந்து, இழப்பில் இருந்து மீள வேண்டும். அதான் உங்க எல்லோருடைய ஆசை. நம்ம எல்லோருடைய ஆசை தானே. நஷ்டம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, வரக்கூடாதுதான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல காரியங்களை செய்கிறார்களோ, வதவாஸௌ பில் ஹக்கி, சத்தியத்தை உண்மையை பிறருக்கு போதிக்கிறார்களோ, வதவாஸௌ பிஸ் ஸப்ரி, பொறுமையை பிறருக்கு போதிக்கிறார்களோ, அவர்களை தவிர. ஆக ஈமான் கொள்ள வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். எந்த அளவுக்கு மற்றவங்கிட்ட எடுத்து சொல்ற அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எந்த அளவுக்கு அந்த சபை இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு இது இந்த 4 அம்சம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னா அந்த இழப்பை விட்டு, நஷ்டத்தை விட்டு நீங்கியவர்களாக நாம் இருப்போம் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களை நாம குறைத்து விடக்கூடாது. அந்த துல்ஹஜ்ஜாவுடைய வரக்கூடிய 9வது அந்த பிறை அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய அந்த நாள்ல நோன்பு நோக்க வேண்டும். சுயாமு யௌமி அரஃபத, அரஃபாவுடைய தினத்திலே நோக்கப்படுகின்ற அந்த நோன்பு என்பது இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு வல்லதி பஅத, முந்தைய ஒரு வருடத்தினுடைய சின்ன சின்ன பாவங்களும் எதிர வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அதுவே போதுமானது. அது எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ஒரே ஒரு ஒத்த நாம் நோட்டு விட்டோம் என்று சொன்னா கடந்த ஒரு வருடத்தினுடைய சின்ன பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். எதிரில் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய சிறிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்றால் அந்த நோம்பை நாம விட்டுடலாமா? அப்ப அந்த நோம்பை நாம எப்ப நோக்க வேண்டும்? இந்த வருடம் நாம் பிறை பார்த்த அடிப்படையில புதன்கிழமை நோக்க வேண்டும். புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு சதவி செஞ்சு புதன்கிழமை நாம் நோன்பு இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த வியாழக்கிழமை என்பது ஹஜ் பெருநாளாக இருக்கிறது, குர்பானி பெருநாளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குர்பானி பெருநாள் என்பது அல்லாஹ்விடத்தில் மகத்துவம் வாய்ந்தது. யௌமுல் ஹஜ்ஜில் அக்பர், மிகப்பெரிய ஹஜ் நிறைவேற்றப்படக்கூடிய நாள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆக அப்படிப்பட்ட அந்த பெருநாள் அல்லாஹ் ஏன் நமக்கு தர்றான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், துக்கபிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த நேர்வழிக்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான் என்று சொன்னார். இப்படி இந்த நன்மையான காரியங்களில் நாம் அதிகம் ஈடுபடக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த நன்மைகளை கொண்டு அல்லாஹ் இடத்துல வெற்றி அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், திடுக்கிடக்கூடிய நிகழ்வு, மன் காரியா, திடுக்கிடக்கூடிய நிகழ்வு எது என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? வமா அதராக மன் காரியா, திடுக்கிடக்கூடிய நிகழ்வு என்பது உங்களுக்கு தெரியாது, நானே சொல்லி தருகிறேன். அல்லாஹ் சொல்றான், அந்த திடுக்கிடக்கூடிய நிகழ்வு, திடுக்கம் என்று சொன்னா சாதாரணமானது இல்லைங்க. போன சரக்கு அப்படியே வீணா போச்சு, எவ்வளவு களவாடி போயிட்டான், எவ்வளவு திருடிக்கு போயிட்டான், கொள்ளை அடித்து விட்டான், அவ்வளவு ஒண்ணும் இல்லாம இழந்துட்டோம் என்று இந்த மாதிரியான செய்தி நம்மை நோக்கி வரும்போது வர்ற திடுக்கம் அதை விடவெல்லாம் மிஞ்சிய திடுக்கமாக இருக்கும். திடுக்கிடக்கூடிய அந்த நிகழ்வு என்பது உமக்கு எப்படி தெரியும்? நானே சொல்லி தருகிறேன். அல்லாஹ் சொல்றான், யௌம யகூனுன் நாஸு கல் ஃபராஷில் மப்சூஸ், மக்கள் அனைவரும் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்றார்கள். ஈசல் பார்க்கணும். மாலை நேரத்துல வெப்பம் அதிகமா இருக்கும் போது மழையே இல்லைன்னா திடீர் லைட் போட்டவங்க ஈசலா வரும். அந்த ஈசலுக்கு பெரிய மதிப்பா? நம்முடைய பார்வையில ஈசல் அப்பா ரொம்ப பெரிய மதிப்பு. ஒவ்வொரு ஈசலும் நமக்கு 50,000 ரூபாய் ரேட்டுக்கு போகும். அப்படியா? மதிப்பட்டதுங்க. ஆன் பண்ண லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுருவோம், தொலையிட்டோம், கொஞ்ச நேரத்தில் அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். அல்லாஹ் சொல்றான், மக்கள் அனைவரும் எங்க பாரம்பரியம் எப்படிப்பட்டது தெரியுமா? எவ்வளவு பெரிய கூட்டம் தெரியுமா? எவ்வளவு பெரிய படை தெரியுமா? எந்த கூட்டத்தை வச்சு நம்ம பெருமை அடிக்கிறோமோ அந்த கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், யௌம யகூனுன் நாஸு கல் ஃபராஷில் மப்தூஸ், அன்றைய தினத்தில் மக்கள் அனைவரும் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஆகிவிடுவார்கள். வதகூனுல் ஜிபால் கல் ஐஹ்னில் மன்ஃபூஷ், உயர்ந்து நிற்கக்கூடிய பலமான மலைகள் என்பது உதிர்க்கப்பட்ட கம்பளிகளை போன்று ஆகிவிடும். இந்த காட்டன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காட்டன் எப்படி
தனியா இருந்துச்சுன்னா அப்படி பறந்துருமோ அந்த மாதிரி மலைகள் வெயிட்லெஸ்ஸாக மாறிவிடும். அந்த நாள்ல வெயிட்டானவர்களாக நீங்க இருக்கணுமா அல்லாஹ் சொல்றான். فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. அன்றைய தினத்திலே அல்லாஹ் விசாரிப்பானே, யாருடைய நன்மையினுடைய தராசு கனமானதாக இருக்குமோ அவர்கள் திருப்திகரமான சந்தோஷமான வாழ்க்கையிலே இருப்பார்கள். وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ, யாருடைய நன்மையினுடைய தராசு லேசா இருக்கும், வெயிட்லெஸ்ஸா இருக்குமோ, அதுல எடை இல்லாததாக இருக்குமோ, நன்மை இல்லாததாக இருக்குமோ, பதிவேட்டுல ஃபௌமுஹு ஹாவியா, ஹாவியா தான் அவர்களுடைய தங்குமிடம். வமா அதராக மா ஹியா, அந்த ஹாவியா என்பது என்ன என்று உமக்கு எப்படி தெரியும்? நானே சொல்லி தருகிறேன். நாரும் ஹாமியா, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு. யாருக்கு? யாருடைய நன்மையினுடைய தராசு கனம் இல்லாததாக இருக்குமோ, வெயிட் இல்லாததாக இருக்குமோ அவங்க கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்துக்கு போவார்கள். வயிற்றோடு இருப்பார்கள். தொழுகை இருக்குமோ, திக்ர் இருக்குமோ, துஆ இருக்குமோ, நன்மைகள் இருக்குமோ, தர்மம் இருக்குமோ, அப்படிப்பட்ட அந்த தராசு, அந்த எடை என்பது இன்பமான அந்த வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் என்று அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறார் என்று சொன்னார். துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்பத்திலே நாம் இருக்கின்றோம். நன்மைகளை நாம குறைந்து விடக்கூடாது, நன்மையில நாம் பின்தங்கி விடக்கூடாது. வலிகுல்லி முஜஹத்துன் ஹுவ முவல்லிஹா, ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்னோக்கக்கூடிய திசை இலக்கு இருக்கிறது. அதை அவர்கள் முன்னோக்குகிறார்கள். நீங்க எதை முன்னோக்க வேண்டும் தெரியுமா? குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்துகிறான். ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். ஐனமா தகூனு யத்திபிக்கும் அல்லாஹு ஜமீஆ, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, வானத்துல இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, பூமியினுடைய எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த கிராமத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, யத்திபிக்கும் அல்லாஹு ஜமீஆ, உங்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் அல்லாஹ் ஒன்று திரட்டுவார். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் நிலையான ஆற்றல் உள்ளவர். நிலையான ஆற்றல் உள்ள அல்லாஹ் நமக்கு உபதேசிக்கின்றான், நன்மைகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். எல்லா காலகட்டத்திலையும் நன்மைக்கு முந்திக் கொள்ள வேண்டும். துல்ஹஜ்ஜாங்கிற இந்த பொக்கிஷம் நம்முடைய கரத்தில் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதிகமாக நன்மையான காரியங்களுக்கு முந்தக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். இந்த துல்ஹஜ்ஜாவுடைய மாதத்திலேதான் ஹஜ் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹஜ் சாதாரண இபாதத் இல்லை. தீண்டாமையை மனிதர்களுக்கு மத்தியிலே உள்ள பிறப்பின் அடிப்படையிலே, இனத்தின் அடிப்படையிலே, வர்க்கத்தின் அடிப்படையிலே, நிறத்தின் அடிப்படையிலே என்ன வேறுபாடுகள் இருக்கிறதோ எல்லா வேறுபாடுகளையும் மொழி ரீதியா நான் உயர்ந்தவே என்றெல்லாம் மனுஷன் பெருமை அடித்துக் கொள்கின்றானோ அப்படிப்பட்ட அந்த உயர்வுகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் அனைவரும் அடிமைகள் என்று சொல்லி நிரூபிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடுதான் அந்த ஹஜ் என்பது, அந்த திரட்சி என்பது. சகோதரத்துவம், சமத்துவம், மனித குலத்தினுடைய ஒருமைப்பாடு அனைத்தையும் லைவா நேரடியா பறைசாற்றக்கூடிய ஒரு இடம்தான் அந்த ஹஜ் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த களம். அந்த களத்திலே அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக ஒரே மாதிரியான அந்த வார்த்தைகளோடு, ஒரே மாதிரியான அந்த வணக்கங்களோடு, ஒரே மாதிரியான ஆடைகளோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக திரள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஹஜ் என்பது இதே மாதத்திலே தான் நிறைவேற்றப்படக்கூடிய அமலாக இருக்கிறது. அதே விதமா குர்பானி மகத்தானது. அப்படிப்பட்ட அந்த குர்பானி என்பதும் இதே துல்ஹஜ்ஜாவுடைய அந்த 10வது நாளில் தான் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சிறந்த இபாதத்துகள் எல்லாம் நிறைவேற்றப்படக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களில் கண்ணும் கருத்துமாக கருதி நன்மையான காரியங்களை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இதற்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கண்ணியத்திற்கும் மாண்புக்குரிய எல்லாம் அல்லாஹ் ஹஜ் இதே துல்ஹஜ்ஜாவுடைய மாதத்திலே தான் நிறைவேற்றப்படும். குர்பானி இதே துல்ஹஜ்ஜாவுடைய மாதத்திலே தான் நிறைவேற்றப்படக்கூடிய மகத்தான இபாதத்தாக இருக்கிறது. இந்த இபாதத்துடைய நோக்கம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத்,
நீங்கள் அறிந்து இருக்கக்கூடிய மாதங்கள்ல நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு பெரிய இபாதத் தான் ஹஜ்ஜாக இருக்கிறது. ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் இந்த மாதங்களிலே ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள்ல தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டார்களோ, ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதார ஃபில் ஹஜ், அவர்கள் ஹஜ்ஜுடைய அந்த காலகட்டத்தில், அதாவது ஹஜ் நிறைவேற்றப்படுகின்ற அந்த 5 நாள் இல்லறத்துல ஈடுபடக்கூடாது, தர்க்கம் செய்யக்கூடாது, வீண் விதண்டாவாதம் செய்யக்கூடாது, எந்த பாவமான காரியத்தையும் செய்யக்கூடாது. வதஸவ்வது, ஆக ஹஜ் உங்கள் மீது கடமையா, ஹஜ்ஜுக்குரிய தயாரிப்பை செய்யுங்கள். தயாரிப்புகளிலேயே சிறந்த தயாரிப்பு எது தெரியுமா? ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, இறை அச்சம் தான் மிகச் சிறந்த தயாரிப்பாக இருக்கிறது. நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறீர்கள், ஹஜ்ஜிலே தக்வா இல்லை, இறை அச்சம் இல்லை என்று சொன்னா அந்த ஹஜ் வீணானது. ஆக ஹஜ்ஜுக்கு உயிரை கொடுக்கக்கூடியது இறை அச்சம். அந்த இறை அச்சத்திற்காகத்தான் ஹஜ். வத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களே என்னை அஞ்சுங்கள், எனக்காகவே உங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி வாழுங்கள். அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப ஹஜ்ஜுடைய நோக்கம் இறை அச்சம். குர்பானி, எந்த குர்பானி பலிக்குரானுடைய கழுத்துல பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தருகிறான் என்று சொன்னால், குர்பானி நாம் நிறைவேற்றவிருக்கின்றோமோ, ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடவிருக்கின்றோமோ, அந்த குர்பானியுடைய நோக்கம் என்ன? இறையச்சம் தான். எவ்வளவு காசை கொட்டி கொடுத்து அப்படியே மக்கள் எல்லாம் பெருமையோடு பார்க்கிற அளவிற்கு ஒரு ஆட்டையோ மாட்டையோ நீங்கள் வாங்கி அல்லாஹ்வுக்காக கொடுத்தாலும் அதனுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹ்வை சென்று சேராது. மாமிசத்தை நீங்க சாப்பிடுங்க, எலும்பை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள், தோலை நீங்கள் பிரயோஜனமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அதெல்லாம் உங்களுக்கு. அதை நீங்கள் புசியுங்கள், ஃபக்குலு மின்ஹா, அதை நீங்கள் உண்ணுங்கள். ஆனால் இந்த இபாதத்தினுடைய நோக்கம் என்ன? வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த இறை அச்சம். அல்லாஹ் நீ எஜமானன், உன்னுடைய கட்டளை இதோ ஆட்டினுடைய கழுத்துல கத்திய வைக்கிறேன், மாட்டுடைய கழுத்துல கத்திய வைக்கிறேன், இதே உன் கட்டளை இருக்கும் என்று சொன்னா மாட்டி என் கழுத்துல வைப்பதற்கும் நான் தயங்க மாட்டேன். அதாங்க இறை அச்சம். ஆக அப்படிப்பட்ட அந்த இறை அச்சம் மேலிட வேண்டும், வெளிப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த இபாதத். அப்படிப்பட்ட அந்த இபாதத்துடைய அந்த நோக்கங்களை தொலைத்து விடாத அளவிற்கு நம்முடைய காரியங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்பானி கொடுக்கணும் நம்ம எல்லோருக்கும் ஆசை இருக்கு. வாங்கின உடனே நம்ம வாங்கின கடையை பார்த்தீங்களா, இறக்குமதி பண்ணி இருக்கிற மாட்டை பார்த்தீங்களா, இந்த பெருமை ஒருபோதும் வந்துடக்கூடாது. பிறருக்கு காட்ட வேண்டும் என்பது வரக்கூடாது. அல்லாஹ்வுக்காக இந்த இபாதத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னார். அந்த சமயத்துல அல்லாஹ் நமக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். மற்றவங்க எல்லாம் வாங்கின ஆடு 20 ரூபாய் 25 ரூபாய், நம்ம வாங்கினது 50 ரூபாய் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் இடத்துல அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தியவர்களாக இறையச்சத்தோடு அந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக குர்பானி என்பது அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்படக்கூடிய இபாதத்து. அதுல இறையச்சத்தை அல்லாஹ் பார்ப்பான். அப்ப அந்த குர்பானி யார் மீதெல்லாம் கடமை என்றால், யாரெல்லாம் அன்றைய தினத்துல குர்பானி கொடுப்பதற்கு வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் குர்பானி கடமை. யாருக்கெல்லாம் ஜகாத் கடமை, அவங்க மேலாம் குர்பானி கடமை எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. அன்றைய தினத்தில் இப்போ ஒரு ஆடுங்கிறது 20 ரூபாய் 25 ரூபாய் இல்லையா, அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்து செஞ்சுட்டோம்னா ஓகே. இல்ல அதை விட கம்மியா தான் நம்ம இடத்துல இருக்கிறது. அதாவது அந்த ஆட்டை விட கம்மியான ஒரு ரேஞ்சில் உள்ள ஆட்டை வாங்கி இருக்கிற அளவுக்கு தான் அல்லாஹ் நமக்கு வசதி கொடுத்துருக்கோம். அதையும் செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். ஹதீஸ்ல தெளிவா இருக்கிறது. அதே விதமாக சரி ஆடை விடுங்க, ஒரு மாடு, ஒரு மாட்டினுடைய ஒரு பங்கு ஒரு பெரிய அளவுக்கு ஹையஸ்டா இன்னைக்கு 7000 7500 வரைக்கும் பல பேர் சொல்றாங்க, நல்ல தரமா இல்லையா. குறைஞ்ச வச்சு அந்த அளவுக்கு நமக்கு ஹைசெட் இல்லைங்க, அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பங்குன்ற அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அல்லோ, அந்த வாய்ப்பை அதை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அன்றைய தினத்தில் இந்த நாட்கள்ல நமக்கு வசதி இருக்கும் என்றால் நம் மீது குர்பானி கடமை. குர்பானியை பொறுத்த வரைக்கும் அதை வாஜிபு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, நேரடி அது கடமை. நேரடியான வார்த்தை இல்லாவிட்டாலும் எப்படி தொழுகை கடமை, நோன்பு கடமை, ஹஜ் கடமை என்று இருக்கிறதோ அந்த மாதிரி கடமைன்ற வார்த்தை இல்லாவிட்டாலும் அந்த குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை உற்று நோக்கி நாம பார்க்கக்கூடிய அந்த சமயத்துல
கடமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னா அதைனாக்கல் கௌசர், அல்லாஹ் கௌசரை உங்களுக்கு கொடுத்தான். ஃபஸல்லி லிரப்பிக, எனவே உங்களுடைய இறைவனுக்காக தொழுவீராக. வன்ஹர், அறுத்து பலியிடுவீராக. ஆக அந்த செய்திகளை எல்லாம் நாம உற்று நோக்கி பார்க்கக்கூடிய சமயத்தில் கடமையானதாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அதை நாம் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அதுதான் நமக்கு வசதி கொடுத்திருப்பான் என்றால் தாராளமாக அதை நாம் நிறைவேற்றுவோம். அதற்கு அடுத்து இப்ப இந்த பிராணிகளை பொறுத்த வரைக்கும் தெளிவான நொண்டியாக, தெளிவான குருடாக, தெளிவான நோஞ்சானாக, அதாவது நோய்வாய்ப்பட்டதாக, பலவீனமானதாக, அந்த மாதிரியான பிராணிகளை நம்ம கொடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடியது நல்ல தரமானதாக, நல்ல ஒரு புஷ்டியானதாக உள்ள அந்த பிராணிகளை தேர்வு செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆட்டிலே ஒரு பங்கு இருக்கு, அந்த ஒரு பங்குல ஒரு நபரும் சேரலாம் அல்லது தன்னுடைய குடும்பத்தையே சேர்க்கலாம். ஒரு பங்குல ஒரு தனி நபரும் சேரலாம் அல்லது ஒரு குடும்பமும் சேர்ந்து கொள்ளலாம். அதே விதமா ஒரு மாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 7 பங்கு இருக்குது. ஒரு அல்லாஹ் எனக்கு வசதியை கொடுத்துருக்கான், முழு மாட்டையும் நான் வாங்கி கொடுக்கிறான்னு ஒரே பங்கா கொடுக்கலாம், அல்லது அந்த மாட்டுல 7 பங்கா. அப்ப 7 பங்குல ஒரு தனி நபரும் சேரலாம், அவருடைய குடும்பத்தையும் சேர்த்து கொள்ளலாம். குடும்பம் உடனே மாஷா அல்லாஹ் இது சூப்பரா இருக்கிற ஐடியா, மாமா மச்சான் எல்லா உறவினர்கள் எப்படி நம்ம கல்யாணம் முடிக்கும் போது எல்லா சொந்த பந்தங்களையும் கூடுவோமோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. குடும்பம் என்றால் கணவன் மனைவி அவர்களுடைய நேரடி பிள்ளை, இவர்கள் மட்டும்தான். மாமா மச்சான் இவரு அவர் மச்சனுங்க, இவரு அண்ணங்க, அவர் தம்பிங்க, அதெல்லாம் வராது. குடும்பம் என்றால் கணவன் மனைவி அவர்களுடைய நேரடி பிள்ளை. நம்முடைய பொறுப்பிலே பராமரிப்பிலே நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவங்கள சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேலெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொண்டு ஒரு பங்குல ஒரு நபரும் சேரலாம் அல்லது ஒரு குடும்பமும் சேர்ந்து கொள்ளலாம். குர்பானிங்கிறது அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத் கிடையாது, மகத்தானது. அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தால் மட்டும் கிடையாது, மதீனாவுக்கு வெளியே இருந்தாலும் பயணத்திலே இருந்தாலும் குர்பானியுடைய நாள் வரும் என்று சொன்னால் அந்த குர்பானியுடைய இபாதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். ஆக இதை நாம் நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து மகத்தானது இந்த ஹஜ்ஜா இருக்கட்டும், குர்பானியாக இருக்கட்டும், துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த முன்மாதிரியை நாம் மறக்கக்கூடாது. அந்த முன்மாதிரி இடத்துல நம்முடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும், கொள்கை உறுதி எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய துவா எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய அழைப்பு பணி எப்படி இருக்க வேண்டும், எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய நெருக்கடி நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அதை எப்படி நாம ஃபேஸ் பண்ண வேண்டும், அதுல எப்படி நாம தேர வேண்டும் என்பதற்கு உதாரணம் பெரிய பாடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதை அதிகமாக அசை போட்டு பார்க்கக்கூடிய நல்ல மக்களாக திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.